ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாருங்கள். இது ஒரு பேட்ச் ஒர்க் தான். இது எப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸ்லீவ் ஓரத்தில் இது எப்படி செய்யலாம், அல்லது சேரீயோடைய பார்டரில் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு பாருங்கள், இதை மாதிரி ஒரு திக்கான, எப்படி திக்காக இருக்குது பாருங்கள், இதை மாதிரி ஒரு செயின் வாங்கிக்கோங்க. கோல்டன் செயின். இது நான் வந்து இதில் ஒட்டிடுறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒட்டிட்டான் பாருங்கள். இதை மாதிரியான கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு புரியுதுங்களா எப்படி இருக்குது நான் சொல்கிறதுன்னு? இது பாருங்கள், இது எவ்வளோ அப்படி தின்னாக இருக்குது பாருங்கள். புரியுதுங்களா? இது திக்காக இருக்கும், கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரொம்ப மெலிசாக இருக்கும். ஓகேவா? இது மாதிரி வாங்கிங்க. இதெல்லாம் அழகாக சேரீயில் வைக்கும்போது, சில்க் காட்டன் சேரீயில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? இது கொஞ்சம் காய விடட்டும். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் வந்து இதை மாதிரி இருக்கிற பாருங்கள், பேக்கில் எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் குந்தன் ஸ்டோன் தான், ஆனால் பேக்கில் கவர் ஆகிருக்கும். அழகாக எப்படி கவர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது குந்தன், ஷைனிங்கான ஒரு குந்தன், சுற்றி அவுட்லைன் இருக்கும். பின்னாடி இதை பேக்கில் கவர் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி இது வந்து ஸ்டிக் பண்ண முடியுதான், ஒரு ஒட்ட தான் முடியும். அதை பாருங்கள், இப்படி ஒட்ட தான் முடியும். ஒரு அழகான, இப்போது நீங்கள் அது எடுக்கும் போது மேட்சிங் பார்த்து எடுக்கணும். எப்படி பாருங்கள், இப்போ இந்த ஸ்டோன் பாருங்கள், இந்த கலர்லேயே இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த ஸ்டோன் வந்து இந்த கலர்லேயே இருக்குது. அப்போது இதுக்கு கான்ட்ராஸ்டாக நம்ம இந்த ஸ்டோன் வைக்கலாம் பாருங்கள். இந்த ஸ்டோன், இதை நீங்கள் அழகாக சில்க் காட்டன் சேரீலையும் செய்யலாம், ப்ளவுஸ், நெக் எதில் வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், இது ஸ்கொயர் ஷேப். புரியுதுங்களா? இது ஸ்கொயர் ஷேப், இது திலகம் ஷேப். இதுவும் பாருங்கள், பின்னாடி கவர் பண்ணியிருப்பாங்க, கவர் பண்ணி அதை அழகாக லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்டோன் தான், அதை அழகாக பின்னாடி அவங்க அவுட்லைன் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த திலகத்தை ஒட்டிடுறேன். இதுக்கு பாருங்கள், அவுட்லைன்லாம் இருக்காது. இதை நம்ம ஸ்டிக் பண்ணி இப்படி ஒட்டிடுறோம். அவ்வளோ. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அதே மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இது இருக்கட்டும். நீங்கள் எப்படி வைக்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு இது வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நேராக பார்த்து அழகாக வச்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் காயம். இப்போது இதை வைக்கிறோம். எல்லாமே இது பாருங்கள், ஒட்டுறது தான், பெரிய வேலை இல்லை. நீங்கள் உக்காந்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் இந்த வேலைலாம் முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் அழகாக இதை ஆர்டராக செய்கிறது தான் உங்களுடைய வேலை. புரியுதுங்களா? பாருங்கள், இது ஒட்டிட்டா வந்துருமோன்னெலாம் பயப்பட வேண்டாம், அப்படியே இருக்கும் அழகாக. அதுதான் நம்ம வந்து இந்த க்ளூ வச்சு ஒட்டுறது. நல்லா காய விடணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சாலே இது அழகாக ஒட்டிக்கும். பாருங்கள், நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சரி. இந்த எட்ஜுக்கு நேராக இந்த எட்ஜு வந்து நிற்கணும் கரெக்டாக. அப்படி அப்போது இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெயிட்டாக இருக்கும், அழகாக உங்களுக்கு ரொம்ப லேம்பாக இருக்காது, நல்லா வெயிட்டாக நல்லா கொடுத்துருப்போம். உங்களுக்கு நல்லா கேப் இருக்கணும், இதுக்கும் இதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்த்து தான் நீங்கள் வைக்கணும் அழகாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டோன் செம்மையாக இருக்கும். அது ஓகேவா? நல்லா காயட்டும். அதே மாதிரி இதையும் வச்சிடும். நம்ம ஒன்று வைக்கும் போது தான் முதல்ல இந்த எட்ஜை வச்சுக்கோம். ஒன்று வைக்கும் போது தான் உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். ஒரு சைடில் பாருங்கள் 3 தான் வருது ஸ்டோன். நீங்கள் 4 வைக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். அதுக்காக ரொம்ப கேப் இல்லாமல் வச்சா உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கு தெரியும். அதுதான். ஓகே, பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு ஒர்க்கு, மைல்டு ஒர்க். ரொம்ப குந்தன்கள்லாம் அடிக்காமல் மைல்டாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு தான் நான் இதை வாங்கினேன். ஓகே, அதே மாதிரி நானே வச்சுட்டு பார்க்கலாம். அப்படியே போட்டுக்கலாம், 2க்கு போட்டுக்கலாம் கடை கடை. முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம திலகம் ஷேப் தான் எடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாமே இப்போ திலகம் ஷேப்லேயே செய்கிறோம் இல்லைங்களா, அதனால் திலகம் ஷேப் நம்ம எடுத்துக்கிறோம். திலகம் ஷேப்பே ஒரு அழகு தான் வச்சுங்களேன், அது அழகாக இருக்கும் பார்க்க. இதெல்லாம் உங்களுக்கு வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகாது, நல்லாவே இருக்கும். அவ்வளோ பார்த்தீங்களா, இது ஒரு அழகான ஒர்க் பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுக்கு கீழே நான் வந்து கொஞ்சம் மெரூன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பாருங்கள் எப்படி மெரூன் ஒரு லைன், மெரூனுக்கே ஒரு அழகு இருக்குது பாருங்களேன். அப்போ நம்ம இதை அளந்துக்கலாம், அளந்துக்கிட்டு இது அவ்வளோதான் வருது நமக்கு. கரெக்டாக இருக்கணும், ஒன்று கூட இருந்தாலும் பரவாயில்ல வெட்டிக்கலாம். அப்புறமா இப்போ இன்னொரு லைன் நான் இதை கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் நெக்கில் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பின்னாடி கோட்டிங் செஞ்ச குந்தன் கல்னு கேளுங்க. வருதுங்களா? ஒரு லைன் க்ரீன் நம்ம முதல்ல இதை அளந்து வெட்டிப்போம். பிள்ளைங்க சுடிலாம் கூட சில்க் காட்டன் சுடி, கொஞ்சம் காஸ்ட்லியான சுடிங்க இருக்குங்களா, ப்ளெயினாக நம்ம கடையில் கொடுத்து தைச்சிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஒர்த்துள்ள ஒரு சுடியாக அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்களேன். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை பாருங்கள், இவ்வளோ அழகாக முடிஞ்சிச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் நெக்லேயும் சாரீ, சில்க் சாரீ உங்களுக்கு பார்டர்லையும் செஞ்சுன்னு வச்சுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட். சரி, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.